தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில் இணைகின்றார். அதிமுக கூட்டணியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தலை நோக்கி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் வியூகங்களை வகுக்க ஆரம்பித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கப் போவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆம், தமிழக வெற்றி கழகம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சி தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் சரியான கூட்டணி அமைய வேண்டும் என்று விஜய் எதிர்பார்த்தார். ஆனால் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக பாஜக மெகா கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் பக்கம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணிக்கு வராது என்று கருதப்படுகிறது. தனித்து போட்டியிட்டால் கடலில் மூழ்கி விடுவோம் என்று விஜய்க்கு ஆலோசனை தர ஆரம்பித்துள்ளனர். முதல் தேர்தலே முற்றும் தேர்தலாக மாறிவிடக்கூடாது. ஆகவே ஓரளவாவது வெற்றி பெற வேண்டும் என்று விஜய் கருதுகிறார். தலை தப்பினால் போதும் என்று கருதுகிறார். ஆக அதிமுகவுடன் கூட்டணி அமைப்போம் என்று ஒரு சில ஆலோசகர்கள் அவருக்கு அறிவுரை கூறியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் அவர்களை அதிமுகவினர் யாரும் விமர்சிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளார். ஆகவே நடிகர் விஜயுடன் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ 3 மாதங்கள் வரை அதிமுக கூட்டணியில் 90 தொகுதிகளை நடிகர் விஜய் கேட்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுக 30 தொகுதிகள் வரை நடிகர் விஜய்க்கு தர தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் நடிகர் விஜய் இணைந்து போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது.